வெல்கம் டு ஆரி கேலரி. இன்றைக்கி நம்ம வந்து ஜிக்ஜாக் ஸ்டிச் எப்படி போடுறதுங்கிறத பார்க்கலாம். நம்ம ஆல்ரெடி இது எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, நெக்லைனில் வந்துட்டு நம்ம இங்கேருந்து இப்படி போடுறோன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கேப் தெரியுது பார்த்தீங்களா? இந்த கேப்லலாம் வந்துட்டு இப்போ நம்ம ஒரு ஃப்ரெஞ்ச் நாட்டோ இல்லை ஒரு பீடோ இல்லை ஒரு ஸ்டோனோ வச்சு நம்ம அதை ஃபில் பண்ணிக்கலாம். அது ஒரு நெக்லைன் ஆயிரும், டிஃப்ரெண்ட்டான நெக்லைன் ஆயிரும். அதுக்கும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நம்ம இந்த கேப் இருக்குது இல்லையா, இந்த கேப்பில் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இங்கே மறுபடியும் ஒரு ஜிக்ஜாக், இந்த கேப்பில் ஃபுல்லாகவே ஒரு ஜிக்ஜாக் போட்டு நம்ம பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு ரெண்டையுமே போட்டு காட்டுறேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. இப்போ இது ஒரு லாங் செயின் ஸ்டிச் மாதிரி தான். இப்போ இங்கே ஒரு லாங் செயின் போட்டு பக்கத்தில் ஒரு மறுபடியும் ஒரு ஷார்ட் செயின் போட்டிருக்குமா, மறுபடியும் திருப்பி இந்த இடத்துல இப்படி ஒரு லாங் செயின், மறுபடியும் ஒரு ஷார்ட் செயின். நம்ம ஏன் இந்த ஷார்ட் செயின் போடுறோம் அப்படின்னா, அந்த லாங் செயின் போட்டுட்டு நம்ம அப்படியே திருப்பினோன்னா இதுவும் வந்துடும். ஸோ அப்படி பண்ணக்கூடாது, அது வேறு ஸ்டிச் ஆகிடும். ஓகேவா? ஸோ அதனால் இந்த இடத்துல ஒரு ஷார்ட் ஸ்டிச் போட்டுட்டு அப்புறமா திருப்பணும். அவ்வளோதான், முடிஞ்சு. இங்கே நாட் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, இந்த இடத்துல வந்து நம்ம நெக்லைன் இது மாதிரி போட்டுட்டு இங்கே ஒரு அதாவது ஸ்டோனோ நம்ம பீடோ அந்த மாதிரி ஏதோ ஒன்று வச்சுக்கலாம். இல்லைன்னா இந்த மாதிரி இப்போ என்ன பண்ணலாம், ஆப்போசிட் சைட்லேருந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணி இப்படி இதோட சென்டரில் நம்ம இங்கே ஸ்டிச் போடுறோம். அப்போ என்ன ஆகும், இதோட சென்டரில் இந்த ஸ்டிச் இருக்க மாதிரி தெரியும். ப்ளூவோட சென்டரில் எல்லோவும், எல்லோவோட சென்டரில் இந்த ஸ்டிச்சும் ஆப்போசிட்டில் இருக்கிற மாதிரி தெரியும். நம்ம அந்த மாதிரி ட்ரை பண்ணி போட்டுக்கலாம், நீட்டாக இருக்கும். இல்லைன்னா பீடோ ஸ்டோனோ வச்சு கூட நம்ம நீட்டாக அழகாக போட்டுக்கலாம். இது இன்னும் அகலமாக கொடுக்க அழகாக இருக்கும். இது அகலமாக கொடுத்துருந்தா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். ரொம்ப ஷார்ட்டாக ஜிக்ஜாக்கு மட்டும் உங்களுக்கு வந்து லைன் போட்டிருந்தேன். ஸோ அதனால் இன்னும் அழகாக இருக்கும் நம்ம வந்து அகலமாக கொடுக்க. நான் ஆக்சுவலாக வந்து எல்லோவுக்கு மட்டும்தான் பிளான் பண்ணேன். இப்போ இந்த ப்ளூவும் போடுற மாதிரி ஆயிடுச்சு. நம்ம இந்த மாதிரி டபுள் போடுற மாதிரி இருந்தால் இன்னும் அகலமாக, இப்போ இந்த இது மட்டும் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு அகலமாக இன்னும் கொஞ்சம் அகலமாகவே போடணும். அப்போ தான் வந்து டபுள் த்ரெட் வரும்போது இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ வந்து டபுள் ஜிக்ஜாக் போட போகிறோம். டபுள் ஜிக்ஜாக் அப்படிங்கிறது எப்படின்னா, உங்களுக்கு வந்து ஜிக்ஜாக்கே தான். நம்ம இங்கே வந்து இப்படி கொண்டுட்டு போயிட்டு ஒரே ஒரு ஸ்டிச் மட்டும் போட்டோம் இல்லையா, அப்படி இல்லாமல் இப்போ இந்த சைடில் ஒரு ஸ்டிச்சு, இந்த சைடில் ஒரு ஸ்டிச்சு போட்டு இப்படி எடுத்துகிட்டு வர்றது. அப்படி எடுத்துகிட்டு வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு இந்த சென்டரில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக ஒரு நாட் போட்ட மாதிரி ஒரு எஃபெக்ட் கிடைக்கும். இந்த மாதிரி இது டபுள் ஜிக்ஜாக். இதுவே நம்ம வந்து ரொம்ப தள்ளி இப்படி போட்டோம்னா அது ஒரு டிசைன் ஆகிடும் நம்மளுக்கு. அது வந்து ரொம்ப தூரமாக தள்ளி போடக்கூடாது, கொஞ்சம் மட்டும் தள்ளி போட்டு அப்படி எடுத்துகிட்டு வந்துக்கணும்.
நம்ம ஒரே ஒரு நாட் மட்டும் போட்டு, அதாவது ஒரே ஒரு ஸ்டிச் மட்டும் போட்டு எடுக்கிறதுக்கும் 2 ஸ்டிச் போட்டு எடுக்கிறதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கும். அந்த எட்ஜ் பாயிண்ட் ரொம்ப தடிமனாக தெரியும். அந்த இடத்துல ஒரு நாட்டே போட்ட மாதிரி இருக்கும். அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி ஒரு ஸ்டிச் ட்ரை பண்ணுறது. இந்த மாதிரி இந்த சைடில் ஒன்று, இந்த சைடில் ஒன்று போட்டு இப்படி கொண்டுட்டு வந்துக்கணும். உங்களுக்கு இப்போ இது சென்டரில் பார்க்குறதுக்கு ஒரு நாட் போட்ட மாதிரி இருக்குது பாருங்கள். இப்படி போட்டு இப்படி போட்டு இப்படி இப்போ இந்த இடத்துல ஒரு நாட் போட்டு முடிச்சுக்கலாம். அவ்வளோதான், முடிஞ்சு. நம்ம இது 2 டைப் ஆஃப் ஜிக்ஜாக்கு. நான் உங்களுக்கு ஆல்ரெடி கட் ஒர்க்குக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஜிக்ஜாக் சொல்லி கொடுத்துருப்பேன். ஒரே ஒரு செயின் ஸ்டிச் மட்டும் போட்டு நம்ம இந்த மாதிரி பக்கத்துலேயே ஷார்ட் ஸ்டிச் எதுவும் போடாமல் அப்படியே கொண்டுட்டு வர்றது, அதுவும் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருப்பேன். நெக்ஸ்ட் கட் ஒர்க் போடும்போது அதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கண்டிப்பாக பிகினர்ஸ்க்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். டவுட்ஸை உங்களுக்கு கண்டிப்பாக நான் கிளியர் பண்ணுறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.